வீக்கெண்ட் மெனு விலாக் பார்க்கலாம். அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி செஞ்சுட்டு மல்லி சட்னி தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த இட்லி மாவு வந்து பார்க்குறதுக்கு ராகி மாவு மாதிரியும் இல்லை ரெட் ரைஸ் மாவு மாதிரி இருக்கும். ஆனால் இதில் நான் சேர்த்துருக்கிறது 3 விதமான அரிசி. குள்ளக்கார அரிசி, ஒட்டடையான் சம்பா, காட்டு யானை, அது கூடவே 1 கப் இட்லி அரிசி, அப்புறம் 1 கப் உளுந்து, இது கொஞ்சம் வெந்தயம், இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சு சாப்பிடலாம். ஆக்சுவலாக இந்த அரிசி பேரெல்லாம் கேட்குறதுக்கும் வித்தியாசமாக இருந்துச்சு. ஆனால் இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். இட்லி அரிசி சேர்க்காமையுமே நல்லா இருக்கும். ஆனால் லைட்டாக ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். அதனால வந்து நான் ஒரு இட்லி அரிசி வந்து சேர்த்துக்கிட்டேன். தோசை வந்து பெஸ்ட்டாக வரும், நல்லா இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு, எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு சாட்டர்டேன்றனால ஹஸ்பண்ட் வந்து லான் வேலையெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நல்லா வெயில் அடிச்சது. அன்னைக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு எண்ணெய் தேய்ச்சி பசங்களை குளிக்க வச்சேன். அப்பதான் வந்து வெயிலில் நின்றுட்டு இருக்கும்போது தான் வந்து என் பையன் வந்து ஊஞ்சலுக்கு கீழே எதுவும் இருக்குமான்ட்டு சொன்னான். போய் பார்த்தா ஒரு ரேபிட் வந்து செத்து இருந்துச்சு. என் நரியோட வேலையா இருக்குமோன்னு டவுட் ஆனோம். அக்ரலிக் மார்க்கர் வந்து ரீசெண்டாக வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அது கலர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த பெயிண்ட் எல்லாம் வச்சு பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னு அவனுங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிகிட்டே இருந்தானுங்க. நான் சொன்னேன்னா நரியோட வேலையாக இருக்குமான்னு. மத்தியானம் பார்த்தா எங்கள் வீட்டை சுற்றி நரி வந்துட்டே இருக்கு. கிளாஸ் டோர் கிட்டே கூட வந்துருச்சு. பின்னாடி கேக் பேக் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே வந்து கடலையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பசங்களும் நானும் சேர்ந்து தென்னாலி மூவி பார்த்து அந்த நைட்டை வந்து என்ஜாய் பண்ணோம்.